வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ஹயாட்டஸ் ஹெர்னியா, அதாவது ஜிஆர்டி, இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்குது. நான் வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய பேர் அதை என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி அதுக்கான வீடியோ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு முழுங்கும் குழாய், இதுதான் ஈசோஃபேகஸுங்க. இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த பைப் வழியாக வருது. இதுதான் இங்கே தான் என்னோடய வயிறு இருக்குது. இப்படி வந்த பைப் என் சின்ன வால்வ் மாதிரி இருக்குங்க. அந்த வால்வோட வேலை என்னென்னா, சாப்பிட்ட சாப்பாடு இங்கே போய் பூமியை நோக்கி இப்படியே கீழே ட்ராவல் பண்ணி வாயிலேருந்து ஆசனம் வாய்க்கு போகணும். ஆனால் சாப்பிட்ட சாப்பாடு திருப்பி இப்படி எதுக்கழிச்சு வர்றது தான் கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிஆர்டி, கேர்டுன்னு நிறைய பேர் டாக்டர் சொல்லி ரொம்ப நாள் அதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஹோமியோவில் ரொம்ப அழகான ஒரு 3 மருந்து மட்டும் நான் இப்போ இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக அதை சரி பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக அது குணமாகும். சாதாரண புண்ணுலேருந்து அது புற்றுநோய் வரைக்கும் அதுக்கு அந்த இப்போ நான் ஆட் பண்ணுற மருந்துலேயே கேன்சர்ன்ற வார்த்தை ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு மெடிசன் அதில் போட்டிருக்கிறதுலையே உங்களுக்கு அல்சர்ஸ் அண்ட் கேன்சர் அப்படின்ற வார்த்தை இதில் வரும். கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது தீராத வயிறு புண்ணு பின்னாடி புற்றுநோய் ஆயிருமா அப்படின்ற பயம் இருக்கு உங்களுக்கு கூட. இது வயிறு புண்ணுலேருந்து புற்றுநோய் வரைக்கும் ஒரு மருந்துனா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ சூப்பராக அறியணும்னு. அண்ட் எனக்கு சாப்பிட்ட சாப்பாடு இது சாப்பாடு ஃபுல்லாமே எதுக்களிக்குது, புளிச்சு எப்போ வருது, சவர் எரக்டேஷன்ஸ். அதே மாதிரி அந்த ஆசிட் திருப்பி இங்கே தொண்டையை புண்ணாக்கிறது. எதுக்கழிச்சு அதனால் நிறைய பேருக்கு தொண்டை கட்டிக்கும், ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், இல்லைன்னா அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. நெஞ்சு சளி இருந்து எனக்கு தொண்டை இரிட்டேஷன் ஆகுறது, அது ஒரு வகை. ஆசிட் வயிற்றில் எதுக்கழிச்சு என் தொண்டையில் இங்கே அருவி புண்ணாக்கும். அது என்ன பண்ணுன்னா, எனக்கு எப்பயுமே தொண்டையில் ஏதோ சளி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். தொண்டை அடிக்கடி கட்டிக்கும், காரி துப்பிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் சாயந்தரத்துக்கு அப்புறம் மஞ்சளாக இல்லை பச்சையாக பித்து அந்த வாந்தி எடுத்துட்டா தான் ஃப்ரீயாக இருக்கும்பாங்க. அப்புறம் சத்தமாக வெறும் ஏப்பம் இருக்கும். சாப்பிட்றதுல வயிறு ஃபுல்லாக காற்று தான் இருக்கும். ஆவுன்னு அவங்க ஏப்ப விடுற சத்தம் 2 வகையாக இருக்குது. ஒன்று, ஏப்பம் சாப்பிட்ட சாப்பாடு ஸ்மெல்லே பக்கத்தில் இருக்கவங்க ஃபீல் பண்ண முடியும், அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. வெறும் காற்று, தண்ணி குடிச்சா கூட ஏப்பம், வலிக்கிற இடத்த அமுக்குனா ஏப்பம் வருதுன்னு நிறைய பேர். காற்று போய் அங்கங்கே நின்றுக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் கொண்டைக்கடலை சாப்பிட முடியல, எந்த கலங்கு வகைகள் சாப்பிட முடியல. இதெல்லாம் இப்படியே கஷ்டப்படணுமா? அழகாக ஹோமியோவில் மருந்து சாப்பிட்டு குணம் பண்ணிக்கணுமா? சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். இந்த ஹோமியோ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்? வீட்டில் ஒரு டிப்ஸ் சொல்லி தரணும்ல, நான் எது சொன்னாலும் சொல்வேன்ல. இந்த மாதிரி நிறைய கேஸ் ஆகுது, ஏப்பமாக வந்துட்டே இருக்குது, உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் அது காத்தாயிருது, உங்களால் சரி பண்ண முடியலன்னா மோரில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு குடிச்சு பாருங்க, கேஸ் அப்படி ஃப்ரீ ஆயிடும். இல்லை சூடாக சீரக தண்ணி, இது 2மே ரொம்ப நல்லது. சாப்பிட்னே சூடாக கொதிக்க சீரக தண்ணி, மோரில் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டு குடிக்கிறது, இது 2ம் சப்போர்ட் பண்ணும். பட் இது 2ம் க்யூர் பண்ணாது. ஹோமியோபதியில் ஒரு மெடிசன் இருக்குது, அப்படியே இந்த கேஸு சத்தமாக வர ஏப்பத்தை அவ்வளோ சூப்பராக ஃப்ரீ பண்ணிடும். நிறைய பேருக்கு ரொம்ப மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பயம், இதுலேயும் இந்த ஏப்பம் இருந்துகிட்டே இருக்கும், சரியாகாது. இன்னொன்றும் இருக்குது. இவங்களுக்கு எதுனாலும் இப்போது இட்லி முத நாள் அரைச்சி அடுத்த நாள் சாப்பிட்டா ஓகே, புளிக்க வச்ச சாப்பாடு எதுவுமே அவங்களால ஒத்துக்காது. அவங்களுக்கு இப்போது இன்னைக்கு முத நாள் அரைச்சி நெக்ஸ்ட் டே ஓகே, அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அது ஒத்துக்காது. ஆனால் அவங்களுக்கு புரோட்டீன் ஒத்துக்கும், எந்த புளிக்க வச்ச உணவு பதார்த்தங்கள் ஒத்துக்காது, இட்லி தோசைலாம். ஸோ அதுக்காக நம்ம டெய்லி மாவு அரைக்கணும்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஒய்ஃப்லாம் பெரிய பிரச்சனையாக, இந்த ஆளுக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் மாவு அரைக்கணும். ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஃபர்மெண்டேஷனில். இதுக்கு மருந்து உள்ளார சாப்பிட்டு குணம் பண்ணுறது சாதாரண அசால்ட் மேட்ரு அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆனால் இதுக்கு நான் வீடியோ போடல, இதை புரியாமல் ரொம்ப புதுசாக இன்றைக்கி எனக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து கன்ஃபியூஷனாக சொல்லிட்டுறாங்க, நம்ம இதுக்கு வீடியோ போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்தா போடவே இல்லை. ஆனால் ஹயாட்டஸ் ஹெர்னியா சாதாரண ஒரு விஷயம், அதை இப்படி போகிற போக்கில் நம்ம பார்க்குற விஷயம். அதுக்கு போய் இந்த அல்சர், தீராம அல்சர் என்ன பண்ணலாம்? மாதுளம்பழம் மென்று சாப்பிடலாம், மணத்தக்காளி கீரை, வாய் புண்ணு ரொம்ப இருக்குது, வயிறும் புண்ணாக இருக்குது. ஜென்ரலாக வயிறு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளோட நாக்கு இருக்கும். ஸோ அதுதான் காமிச்சு கொடுக்கும். நம்மளுடைய நெகம் நிறைய நோய்கள் காமிக்கிற மாதிரி நம்ம நாக்கு நம்ம வயிறோட கண்டிஷன் காமிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மணத்தக்காளி கீரையை சும்மா கொஞ்சமாக அரைச்சிட்டு அதை பிழிஞ்சு அந்த சாறு மட்டும் வாயில் கொண்டு வச்சுருந்துட்டு முழுங்க சொல்வேன். சின்ன உலக்க இருக்கும், அதில் உரல் இருக்கும், அதில் அரைச்சி. இப்போ உங்களுக்கு ஏப்பம் தான் வருது, இந்த மாதிரி ஏப்பம் தான் வரும் எப்பயுமே.
அந்த அதை வந்து இப்படி நம்ம அரைச்சிட்டு அதை எடுத்து கொஞ்சமாக சாறு வடிகட்டியில் வச்சு இப்படி பண்ணோன்னா ஒரு 15 ml சாறு இறங்கும். அதை எடுத்து அது குடிக்கலாம் வெறுமனே. இல்லை நீங்கள் மணத்தக்காளி கீரை பொரியல் செஞ்சோ கூட்டு செஞ்சோ சாப்பிடலாம். அப்புறம் தேங்காய் பால் வந்து இப்போ சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வயிறு புண்ணு இருக்குது அப்படின்னா ஆற்றுறதுக்கு தேங்காய் பாலில் கொஞ்சமாக 1-2 ஏலக்காய் தட்டி போட்டு அது கொடுக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க முடி கொடுத்துனா நான் எப்படி குடிப்பேன்னா தேங்காய் பால், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் கருவேப்பிலை மோஸ்ட்லி 1 மாதம் குடிப்பேன், ஒரு 2 மாதம் கேப் கொடுப்பேன், திருப்பி 1 மாதம் குடிப்பேன். அது நம்ம முடியை கொஞ்சம் நல்லா கொட்டாமல் வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஏலக்காய் வந்து பயங்கரமான கிருமி நாசினிங்க. இந்த ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காவை தட்டிட்டு அதில் விதை எடுத்து குழந்தைங்க பாயசத்தில் ஏலக்காய் போட்டால் கூட அந்த பாயசம் குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கடி பட்டால் துப்புறாங்க. ஏதோ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம ஒரு கெட்டு போன சிக்கன் சாப்பிட்டுட்டீங்க, வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, உயிருக்கு ஆபத்தாக போகுது, நைட் ஆயிடுச்சு, டாக்டரை போய் பார்க்க முடியாது, உடனே பண்ணணும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லூஸ் மோஷன் உடனே ஸ்டாப் ஆகிறதுக்கு. அந்த வீடியோ 2 ஸ்பூன் தேன், 4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 4 ஏலக்காய் தட்டி அதோட விதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நீங்கள் கெட்டு போன அழுகி போன ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்க, உயிர்க்கே ஆபத்தாக போகுது, அது குடிச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி அந்த லூஸ் மோஷன் நின்றும், வாமிட்டிங் நின்றும், ஃபுட் பாய்சனிங், என்ன அழுகி கெட்டு போன பொருளாக இருந்தாலும் தேன், ஏலக்காய், லெமன், தண்ணி கலக்கக்கூடாது. 2 ஸ்பூன் தேன், 4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 4 ஏலக்காய் அதை தட்டி குடிக்கிறது. குழந்தைங்க தான் 1 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 ஏலக்காய் தட்டி அதில் விதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. ஏல அரிசி வந்து உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். அந்த ஏலக்காவோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்காம குழந்தைங்களாம் துப்புறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஷாண்டி சொல்லித்தரத குழந்தைங்க பார்க்கணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் போய் டாக்டர்கிட்ட வலிக்கிற ஊசி போட, கசப்பு மருந்து குடிக்கிறதுக்கு இந்த தேன், லெமன், இந்த ஏல அரிசி வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் தாங்க. அது ஹெல்த்தி, அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மேலே அந்த தோலை தட்டிட்டு உள்ள இருக்கிற அந்த விதை மட்டும் எடுத்து சும்மா கூட நீங்கள் வாயில் கடிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் உடம்புக்குள்ள, அதாவது அந்த ஹெச் பைலோரின்னு ஒரு கிருமி இருக்குது வயிற்றுல, அந்த கிருமி இருந்தால் ஹெச் பைலோரி ரொம்ப வருஷம் இருந்தால் பின்னாடி அது புற்றுநோயாக மாறிடும். அதுக்கு நீங்கள் அவ்வளோ வைத்தியம் பார்க்கணும், அது இதுன்னு பயன்படுத்துவாங்க. ரொம்ப காமன், நிறைய பேருக்கு எண்டோஸ்கோபி போட்டு ஹெச் பைலோரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முயற்சி, நீங்கள் வந்து உணவில் ரெகுலராக ஏலக்காய் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு கிருமியோ ஒரு நோய் தொற்றோ ஒரு இதுவோ நம்ம வயிற்றில் வளராது குடலில். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து செரிமானத்துக்கு பிரியாணி சாப்பிட்டா ஃபீர்னே என்னமோ கொடுப்பாங்க முஸ்லீம்ஸில், அதில் இந்த ஏலக்காய் நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மாவே இதை வந்துட்டு ஒரு மருந்தாக நினச்சிக்கிட்டு அப்பப்போ இதை எடுத்துக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த அல்சர்ன்றது, வயிறு புண்ணுன்றது ஏதோ ஒரு பெரிய தீராத நோய் மாதிரியும், அதுக்கு வருஷ கணக்கில் ஏதாவது ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறத விட ஒரு ஹோமியோபதி மருத்துவத்தை சாப்பிட்டு வயிறு புண்ணை பூரணமாக குணமாக்கிக்கிறதுக்கு மருந்து இருக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். உங்களுக்கு இந்த நெஞ்சு கழிக்கிறது, எதுக்களிக்கிறது, நெஞ்சு எரிச்சல், புளிச்சேப்பம், அதேமாதிரி இந்த வால்வ் லூஸ் ஆகிட்டு சாப்பிட்ட சாப்பாடு எதுக்களிச்சு வரும். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கரண்ட் ஷாக் அடித்தவங்களுக்கு கையில் ஷாக் அடித்தா ஷாக் அடித்த இடத்துல அந்த புண்ணு இருக்காது. எப்பவுமே அந்த ஷாக் அடித்தது உணவு, இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா காஸ் பண்ணும், அந்த இடத்துல தான் புண்ணாகும். உணவு ஒரு சுவிட்ச் போர்டு லைட்டாக தான் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். சும்மா அயன் பாக்ஸ் சுட்டுச்சு, இல்லைன்னா கிரைண்டர் சுட்டுச்சு, ஒரு இது ஃப்ரிட்ஜு திறக்கும் போது லைட்டாக சுருந்துச்சு, லைட்டாக தான் இருந்துச்சுன்னு நினைப்போம். எப்பவுமே ஷாக் அடித்தா அந்த பெரிய உயிர் போகிற அளவுக்கு ஷாக் அடித்தா தான் ஒரு ஓட்டம் இருக்கும். இல்லைன்னா சாதாரண ஷாக்குக்கு ஓட்டெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ட்ர் அப்படிதான் இருக்கும். நம்ம பயத்தில் எடுத்துருவோம், ஆனால் அது போய் இங்கே தான் புண்ணாக்கும். அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு மருந்து வேறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஹோமியோபதியில் வேற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக எதனால உங்களுக்கு புண்ணாச்சு, ஏன் வயிறு புண்ணு இருக்குன்னு சாப்பிட்டு ஒரு 3 months சாப்பிடுங்களேன். 3 months உங்கள் அல்சரோ வயிறு புண்ணோ குணமாகலைன்னா காஸ் வேற ஏதோ நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தமே தவிர ஹோமியோபதியில் அது குணமாகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, டெய்லி ஒரு மாத்திரை போடுறீங்க, ஏதோ ஒரு ஆன்டாசிட் குடிக்கிறீங்க, இதை சாப்பிட்டா இன்னைக்கு வயிறு வலி சரியாயிடுது, அடுத்த நாள் அல்சர் சரியாயிடுது, நெஞ்செரிச்சல் சரியாயிடுது, அடுத்த நாள் அது குடிச்சாதான் சரியாது அப்படின்னு ஏதோ ஒரு பால் மருந்தை குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு வருஷ கணக்கில் 10 வருஷம் குடிக்கிறேன், 15 வருஷமா குடிக்கிறேன். மெயின்டெனன்ஸ், அது பேர் மெயின்டெனன்ஸ். இப்போ இன்னைக்கு சாப்பிட்டா எனக்கு வந்து அந்த பால் மருந்து குடிச்சா ஒரு 24 நேரத்துக்கு நெஞ்சு எரியாது, எதுக்களிக்காது, ஃப்ரீயாக இருக்கும். திருப்பி மறுநாள் ஒன்றும் இல்லை மாத்திரையா போடுறீங்க, இல்லை பால் மருந்தா குடிக்கிறீங்க. அப்படி பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக வயிறு புண்ணெலாம் ஆற்றி அது உங்கள் 60 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம்.
அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 100 வருஷம் சந்தோஷமாக வாழலாம்ல. எதுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்? அது ஒரு புண்ணை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க, அது குணமாக்கல. அப்போ ஒரு நாள் அது வேற புண்ணா மாறாதா? மாறும் தானே. மாறின அப்புறம் இது ஏன் பயப்படணும்? அது 10 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குல உங்களுக்கு குணம் பண்ணிக்க. நீங்க அந்த டைமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இது ஒரு அம்மாவா அக்காவா முதல்ல நீங்கள் உணவை கரெக்ட் பண்ணுங்க. டைமுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் தாண்டி பயங்கரமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், தீராத கவலை, பயங்கரமான கோவம். ரொம்ப கோவப்படுற குழந்தைங்களை பாருங்களேன், வயிறு வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப கோவப்பட்ட ஆசிட் நிறைய சுரக்கும், அவங்களுக்கு வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும், கேஸ்ட்ரிக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைங்களை கோவப்படாதுன்னு சொல்லி வளர்க்கணும். இது எடுத்தோம்னா இது பெரிய சாப்டர். அப்போது ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் பேசும்போது தான் அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா நமக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கே, அதாவது பெரிய நோயாக இருக்காது, சாதாரண அல்சர் தான் இருக்கும். ஆனால் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கே நம்மளுக்கு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, நம்மளுக்கு கேன்சராக இருக்குமோன்னு பயத்தோடே வாழ்றது அதை விட பெரிய நோய். ஸோ அதனால் தூக்கம் இருக்காது, தூக்கம் இல்லாதனால உங்களுக்கு சோர்வாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த நோய்கள் அதனால வரும். சிம்பிள், மேக் இட் சிம்பிள். பெரிய நோயாக இருந்தால் கூட சிம்பிளாக சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற குவாலிஃபைட் ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்கள். லவ் யூ ஆல். நன்றி.